அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையின் காரணமாக நூருல் இதாஹ் என்ற ஹனஃபி ஃபிக்ஹ் சட்ட ஆதாரமுள்ள அழகான ஒரு கிதாபின் கிதாபு தஹாரத் என்ற தூய்மை மேலும் சுகாதாரத்தை பற்றி பேசக்கூடிய பாடத்தில் இன்றைக்கு நாம் வீற்றிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை 20 பாடங்களை நாம் நிறைவு செய்துவிட்டு 21வது பாடத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். 21வது பாடத்தினுடைய தலைப்பு அதே தயம்மும் உடைய ஒரு பகுதி, தயம்மும் உடைய சுன்னத் மேலும் ஒழுக்கங்கள், மிக முக்கியமான அம்சங்களை பற்றி இந்த பாடத்தில் நாம் தொடராக பார்க்க இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவுகள் தாருங்கள். அக்கௌண்ட் டீடைல்ஸ் இந்த இடத்திலே தங்களுக்காண்டி வழங்கப்பட்டுள்ளன. கியூஆர் ஸ்கேனிங் கோடு வழங்கப்பட்டுள்ளன. நல்ல உதவிகள் செய்வோமாக, நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்லாஹு தாலா நல்லருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். தயம்முமுடைய பாடத்தை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். கடந்த பாடங்களில் தயம்முமுடைய 8 ஷர்த்துகளை நாம் பார்த்தோம். 8 நிபந்தனைகள், அதே போல் அதனுடைய காரணங்களை பார்த்தோம், அதனுடைய வாஜிபாகக்கூடிய நிபந்தனைகளை பார்த்தோம். இப்போது தயம்முமுடைய சுன்னத்துகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். தயம்முமுடைய சுன்னத்துகள், சுனனு தயம்முமி, தயம்முமுடைய சுன்னத்துகள், சுன்னத்தினுடைய ஜமா சுனன் முதாஃப் முதாஃபிலே, தயம்முமுடைய சுன்னத்துகள், சுன்னத்தான தயம்மும் இல்லை, மாறாக தயம்முமிலே இருக்கக்கூடிய, தயம்முமிலே பேண வேண்டிய சுன்னத்துகள் ஆரம்பம் முதல் இறுதி வரை. வசுனனு தயம்முமி சபஅத்துன், தயம்முமுடைய சுன்னத்துகள் 7 ஆகும். தயம்முமுடைய மொத்த சுன்னத்துகள் 7 ஆகும். 7 விஷயங்கள் தயம்முமுடைய சுன்னத்திலே இருக்கிறது, பேண வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அல் அவ்வலு, முதலாவது அத்தஸ்மியத்து ஃபி அவ்வலிஹி, அதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லா கூறுவது. ஏற்கனவே 8 ஷர்த்துகளை நாம் பார்த்து விட்டோம். இப்போது சுன்னத்திற்கு வந்திருக்கிறோம். அத்தஸ்மியத்து ஃபி அவ்வலிஹி, அதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் கூறுதல். எப்படி உலுவுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் இருக்கிறதோ, அதே போல் தயம்முடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹ் என்பது இருக்கிறது. அதனுடைய ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹ் கூறுவது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் போதுமானது. அஸ்ஸானி, இரண்டாவது வத்தரதீபு, தயம்முடைய சுன்னத்துகளில் இரண்டாவது வரிசையாக செய்வது. முதல்ல நிய்யத்து, பிறகு சுத்தமான மண் அல்லது மணலின் மீது அடிப்பது, கைகளை உதறுவது, முகத்தை தேய்ப்பது, பிறகு அடிப்பது, பிறகு கைகளை உதறுவது, பிறகு இரு கைகளை முதலில் வலது பிறகு இடதாக, இவ்வாறு வரிசையாக, தர்தீப் என்றால் வரிசையாக செய்வது இரண்டாவது சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸாலிசு, மூன்றாவது வல் முவாலாத், தயம்முடைய மூன்றாவது சுன்னத் தொடர்ச்சியாக செய்வது. இடையில விட்டு விட்டு கேப் விட்டு நேரங்கள் கடத்தி செல்லாமல் தொடர்ச்சியாக செய்து முடிப்பது. வல் முவாலாத்து, தொடர்ச்சியாக தயம்மும் செய்து முடிப்பது. அர்ராபிஉ, நாலாவது இக்பாலுல் யதைனி பஅத வதஇஹிமா ஃபித் துராபி. இக்பாலுல் யதைன், அக்பல யுக்பிலு இக்பால், முன்னோக்க செய்தல். அல் யதைனி, இரண்டு கைகளையும். இக்பால் என்பது மஸ்தர் முதாஃப், யதைனி என்பது முதாஃபிலே. பஅத வதஇஹிமா ஃபித் துராபி, மண்ணிலே அந்த இரண்டு கைகளையும் வைத்த பிறகு. வதஅ என்றால், வதஅ என்றால் வைத்தல். மண்ணிலே அல்லது மணலிலே அந்த கைகளை வைத்த பிறகு, அதாவது அடித்த பிறகு, இரு கைகளையும் முன்னோக்க செய்தல், பின்பகுதியிலிருந்து முன்பக்கமாக தேய்த்து கொண்டு வருதல். பின்பகுதியிலிருந்து முன்பக்கமாக தேய்த்து கொண்டு வருதல். வஇதுபாருஹுமா அல் ஹாமிசு, ஐந்தாவது சுன்னத் வஇதுபாருஹுமா, இரண்டு கைகளையும் பின்னோக்கி தேய்ப்பது, பின்னோக்க செய்வது, பின்னோக்கி தேய்ப்பது. இதுவும் சுன்னத்து. இதற்கு மாற்றமாக செய்தாலும் தயமும் கூடிவிடும். இருந்தாலும் இந்த சுன்னத்துகளை நாம் அறிந்து அதன்படி செயல்படும் பொழுது அந்த அமல் பரிபூர்ணத்துவம் அடைகின்றன. அஸ்ஸாதிசு, ஆறாவது சுன்னத்து
வனஃபதுஹுமா, இரண்டு கைகளையும் உதறுவது. அப்படியே சுவற்றிலோ மண்ணிலோ அடித்து உடனே முகத்துல கையில அப்பக்கூடாது. மாறாக இரு கைகளையும் உதறுவது. நஃபதா என்பதனுடைய மஸ்தர். ஹுமாவுடைய மர்ஜா அல் யதைனி, இரண்டு கைகளையும் உதறுவது. அதே போல இந்த ஹுமாவுடைய மர்ஜா மீளக்கூடிய இடமும் அல் யதைனி, இரண்டு கைகள். எனவே அவ்விரண்டு கைகளையும் உதறுவது, உதறுவதும் இதனுடைய சுன்னத்தாக இருக்கிறது. அஸ்ஸாபிஉ, ஏழாவது, வதஃப்ரீஜுல் அஸாபிஇ, விரல்களை தள்ளி தள்ளி வைப்பது, விசாலமாக வைப்பது. அதாவது நெருக்கடியாக வைக்காம விரல்களை என்ன செய்யணும், விசாலமாக வைக்கலாம். அப்போதான் எல்லா இடத்திலும் தேய்க்கக்கூடிய விஷயம் முடியுமாக இருக்கும். விரல்களை விரித்து வைப்பது, அல் அசாபியை, விரல்களை விரிச்சு வச்சு இந்த மசகுடைய செயலை செய்வது. ஆக மொத்தம் தயம்முடைய 7 சுன்னத்துகளை நாம் வரிசையாக பார்த்து விட்டோம். தஅഖீரு தயம்முமி, சுன்னத்திற்கு பிறகு தயம்முமை பிற்படுத்துவது என்ற ஒரு தலைப்புக்கு வந்திருக்கிறார். அஹ்ஹர யுஅഖிரு தஅഖீர், மஸ்தர். தயம்முமை பிற்படுத்துவது, இது சம்பந்தப்பட்ட விளக்கம் என்ன, பிற்படுத்தலாமா கூடாதா என்பதாக நாம் அடுத்து தொடராக பார்ப்போம். அல் அவ்வலு, முதலாவது, தயம்முமை பிற்படுத்துவது விஷயமாக நுதிப என்று வைத்திருக்கிறாங்க. சில நுஸ்காக்கள்ல நதுப என்று லாசிமா வருது, மஅரூஃபா வருது, இங்க மஜ்ஹூலாக வந்திருக்கு. சரி, நதுப படிக்கலாம். நதுப தஅഖீரு தயம்முமி லிமன் யர்ஜுல் மாஅ கப்ல குரூஜில் வக்தி. நதுப, நதுப என்பது மஅரூஃபாக படித்தால் தஅഖீரு அதனுடைய ஃபாயிலாக இருக்கும். நுதிப என்று படித்தால் தஅഖீரு அதனுடைய நாயிப் ஃபாயிலாக இருக்கும். நாம நதுப என்று படித்துக் கொள்ளலாம். நதுப முஸ்தஹப்பாக இருக்கின்றன, ஆகின்றது. என்ன ஆகின்றது, பிரியமான விஷயமாக ஆகிறது. தஅഖீரு தயம்முமி, தயம்முமை பிற்படுத்துவது. தயம்மும் உடனே செஞ்சிடக்கூடாது, நேரம் வந்த உடனே தயம்மும் என்பது கிடையாது. மாறாக தயம்முமை பிற்படுத்துவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. யாருக்கு, லிமன், அந்த ஒருவனுக்கு. மன் மௌசூல் லீஜார். இந்த மை எர்ஜுல் மா கபுல ஹுரூஜில் வக்தி, இந்த ஜும்லா முழுக்க லீ உடைய ஜும்லா மஜ்ரூராக இருக்கும். லிமன், அந்த ஒருவனுக்கு தயம்முமை பிற்படுத்துவது முஸ்தஹபாக்கப்படுகிறது. யாருக்கு, எர்ஜுல் மா, யார் தண்ணீரை ஆதரவு கொள்கிறாரோ, தண்ணீருடைய ஆதரவு கொள்கிறாரோ, கபுல ஹுரூஜில் வக்தி, நேரம் வெளியேறுவதற்கு முன்பு, ஐ அல் வக்தில் முஸ்தஹப், முஸ்தஹப்பான நேரம் வெளியேறுவதற்கு முன்பே தண்ணீரை யார் ஆதரவு கொள்கிறாரோ அவருக்கு தயம்முமை பிற்படுத்துவது முஸ்தஹப்பாக ஆகின்றன. நேரம் வெளியேறுவதற்கு முன்பு தண்ணீருடைய ஆதரவு இருக்கு, தண்ணீர் வருங்கிற நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கு. தண்ணீர், அதாவது நேரம் நுழைவது 12:45 லொஹருடைய வக்து வருது, ஆனால் அவருக்கு ஆதரவு இருக்கு, கண்டிப்பாக தண்ணீர் கிடைக்கும் என்ற ஆதரவு இருந்தால் அவர் அந்த லொஹரை பிற்படுத்துவதும் தயம்முமை பிற்படுத்துவதும் முஸ்தஹப்பாக இருக்கிறது. ஏன், அவருக்கு ஆதரவு இருக்கு. இந்த இடத்துல ஆதரவு என்ற வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்துது, உறுதியான நம்பிக்கை இல்லை, வரலாம் வராமலும் போகலாம் என்ற இந்த சூழ்நிலையிலே அப்போ தாகிரு தயம்மும், தயம்முமை பிற்படுத்துவது முஸ்தஹப். அதே தண்ணீர் வருங்கிற உறுதியான எண்ணம் இருந்தால், அதை பத்தி பின்னாடி பேசுறாங்க, அந்த நேரத்தில் பிற்படுத்துவது கட்டாயம். அந்த நேரத்தில் தயம்முமை பிற்படுத்துவது கட்டாயம். கபுல குரூஜில் வக்து, நேரம் வெளியேறுவதற்கு முன்பு, அதாவது முஸ்தஹப்பான நேரம் வெளியே வருவதற்கு முன்பு தண்ணீர் வரும் என்ற ஆதரவு இருந்தால் அவர் தயம்முமை பிற்படுத்துவது முஸ்தஹப்பாக இருக்கிறார். அஸ்ஸானி, இரண்டாவது, எந்த நேரத்தில் தயம்முமை பிற்படுத்துவது என்று பார்க்கும் பொழுது, வயஜிபு தஅഖீரு, ஐ தஅഖீரு தயம்முமி பில் வஅதி பில் மாஇ வலவ் காஃபல் கதாஅ. வயஜிபு, அவசியமாகும், கட்டாயமாகும். அத்தாஹிர் ஐ தாஹிரு தயம்மும், தயம்முமை பிற்படுத்துவது அவசியமாகும். பில் வஅதி பில் மாஇ, தண்ணீரை கொண்ட வாக்குறுதியின் காரணமாக. தண்ணீரை கொண்ட வாக்குறுதி இருக்கிறது ஒருத்தருக்கு, கண்டிப்பா நான் தண்ணீரை கொண்டு வருவேன் என்று ஒருத்தர் வாக்குறுதி கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரிடத்தில் தண்ணீரும் இருக்கிறது, அல்லது தண்ணீருக்கு சமீபமாகவே அவர் இருக்கிறார். அத்தகைய ஒரு வாக்குறுதியை கொண்டு தயம்முமை பிற்படுத்துவது அவசியம், முஸ்தஹப் இல்லை, மாறாக அவசியமாகும். இந்த நேரத்தில்
அந்த தயம்முமை பிற்படுத்துவது அவசியமாக இருக்கிறது. வலவ் ஹாஃபல் கதாஅ, அவர் கதாவை பயந்தாலும் சரியே. வாவ் வஸ்லியா, தொழுகை கதாவாகிவிடக்கூடிய பயம், கதா ஆகிவிடும் என்று பயந்தாலும் சரியே, அந்த பயம் இருந்தாலும் தயம்முமை பிற்படுத்துவது அவசியமாகும். ஏன் என வாதா கிடைச்சிருக்கு, வாக்குறுதி கிடைச்சிருக்கு, தண்ணீர் அவர்கிட்ட இருக்கு, அல்லது தண்ணீருக்கு பக்கத்துல அவர் இருக்கிறாரு அப்படின்னா, வாக்குறுதி இருக்கிறதுனால கதா ஆனாலும் பரவாயில்ல, தயம்முமை பிற்படுத்துவது அவசியமாகும். ஆனால் எவ்வளவு பிற்படுத்தியும் கடைசி வரை வரவில்லை என்றால் அந்த நேரத்திலே அந்த தயம்முமை கொண்டு தொழுது கொள்வது கூடுமானதாக இருக்கிறது. அப்ப இந்த நேரத்தில் அந்த பிற்படுத்துவது அவசியமாகும் என்பதை நாம் இந்த இடத்தில் பார்த்து விட்டோம். தொடராக நாம் அடுத்த 3வது விஷயத்திற்கு நாம் போவோம். என்ன சொல்றாங்க? வயஜிபு அஸ்ஸாலிசு, 3வது வயஜிபு, மேலும் அவசியமாகும். தஅഖீர் என்றால் தஅഖீருஸ் ஸலாத்தி, தொழுகையை பிற்படுத்துவது அவசியமாகும். பில் வஅதி பிஸ்ஸௌபி, பில் வஅதி பிஸ்ஸௌபி, ஆடையை கொண்ட வாக்குறுதியை கொண்டு. ஆடையை கொண்ட வாக்குறுதி, ட்ரெஸ், ஒருவருக்கு ட்ரெஸ் இல்லை, ஆனால் யாரோ ஒருவர் அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தருகிறேன், துணியை தருகிறேன் என்று என்ன செய்கிறார்? வாக்குறுதி தருகிறார். எனவே ஆடையை கொண்ட ஒரு வாக்குறுதி இருக்கும்போது அந்த வாக்குறுதியை கேட்டு அதை கொண்டு பிற்படுத்துவது அவசியமாகும், கட்டாயமாகும். ஏன்? என வாதா கொடுத்திருக்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. பிஸ்ஸௌபி அவிஸ்ஸிகாஇ, பிஸ்ஸௌபி, இந்த பிஸ்ஸௌபுடன் அது அட்ஃபு செய்யப்பட்டிருக்கு, அதனால தான் ஜரு கொடுக்கிறோம். அவிஸ்ஸிகாஇ, அல்லது தண்ணீர் இறைக்கக்கூடிய கயிறு இல்லை என்றால் வாளி, இதை கொண்டு, வாதா இருப்பதை கொண்டு தொழுகையை பிற்படுத்துவது அவசியமாகும். சிகா என்றால் தண்ணீரை இறைக்கக்கூடிய கருவி, அது வாளியாக இருக்கலாம், இல்லை என்றால் கயிறாக இருக்கலாம். அந்த கயிறையோ வாளியோ கொண்டு வருகிறேன் என்று வாதா இருக்கிறது என்றால் அந்த வாதாவின் காரணமாக பிற்படுத்துவது அவசியமாகும். ஆனால் ஒரு ஷர்த்து வைக்கிறாங்க, மாலம் யஹஃபில் கதாஅ, ஐ மாதாம லம் யஹஃபில் கதாஅ, கதாவை பயப்படாத காலமல்ல, கதாவை கதா உஸ்ஸலா, அந்த நேரத்தினுடைய தொழுகை கதாவாகிவிடும் என்ற பயம் இல்லாத காலமெல்லாம் பிற்படுத்துவது அவசியம். கதா ஆகிவிடும் என்ற பயம் இருந்தால் அப்போது பிற்படுத்துவது அவசியம் ஆகாது. எனவே பிற்படுத்தக்கூடிய விஷயங்களை எந்தெந்த நேரங்களில் தயம்முமை பிற்படுத்தலாம் என்று தொடராக நாம் பார்த்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஒரு சிறிய ஒரு தலைப்பு, தலபுல் மாஇ, தண்ணீரை தேடுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சிருக்கிறான். தண்ணீரை தேடுவது ஒரு முக்கியம். தண்ணீரை தேடி போகணும், ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடாது, முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது. அல் அவ்வல், முதலாவது. எப்போது தண்ணீரை தேடுவது? வயஜிபு தலபுல் மாஇ, யஜிபுடைய ஃபாயில் தலப், தண்ணீரை தேடுவது அவசியமாகும். யஜிபுடைய ஃபாயில், தண்ணீரை தேடுவது அவசியமாகும். இலா மிக்தாரி 400 ஹுத்துவத்தின், 400 ஹுத்துவத்தின், மிக்தார் என்றால் அளவு, 400 ஹுத்துவத்தின் என்றால் நடுநிலையான 8 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம், ஸ்டெப்ஸ். அப்ப 400 எட்டுக்களின் அளவு வரை, 400 எட்டுக்களின் அளவு வரை தண்ணீரை தேடுவது அவசியமாகும். ஒரு நடுநிலையான 400 எட்டுக்கள் வைக்கிற அளவுக்கு சுத்து வட்டாரத்தினுடைய எல்லா திசைகளிலும் தண்ணீரை தேடி பார்ப்பது அல்லது தகவல் அறிந்து கொள்வது அவசியமாகும். எப்போ? ஷர்த்தே முஅக்கர் இங்க சொல்றாங்க, இன் ظن قربه مع الامن, ஒருவேளை அந்த தண்ணீர் நெருக்கமாக இருப்பதை அவன் எண்ணினான். குர்பஹு உடைய மர்ஜா அந்த மா, தண்ணீர் நெருக்கமாக இருப்பதை அவன் எண்ணினான். யார்? அந்த முத்தயம்மிம், தயம்மம் செய்யக்கூடியவன். ஜன்னவுடைய ஃபைல் ஹுவ, அது மீளக்கூடிய இடம் முத்தயம்மிம். தயம்மம் செய்யக்கூடியவன் அந்த தண்ணீர் நெருக்கமாக இருப்பதை எண்ணினால், மகள் அம்னி, பாதுகாப்புடன், அதாவது நெருக்கமாகவும் இருக்கு, பக்கத்துல இருக்கு, பாதுகாப்பான வழியாகவும் இருக்கு அப்படின்னா கட்டாயம் தண்ணீரை தேடி போகணும். ஒருவேளை ஃபலா, மேலும் அவ்வாறு இல்லை என்றால், ஃபலா ஐ ஃபலா யஜிபு தலபுல் மாஇ,
தண்ணீரை தேடுவது அவசியமாகாது. எப்போ இல்ல அவ்வாறு இல்லை என்றால், அதாவது தண்ணீர் நெருக்கமாக இல்லை என்றாலோ அல்லது நெருக்கமாக இருந்து பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை என்றாலோ ஃபலா அந்த தண்ணீரை தேடுவது லா யஜிபு அவசியம் ஆகாது. அல்ஹம்துலில்லாஹ். தண்ணீரை தேடுவதனுடைய இரண்டாவது பகுதிக்கு வருவோம். அஸ்ஸானி இரண்டாவது வயஜிபு தலபுஹு ஐ தலபுல் மா ஹூடி மர்ஜா இந்த மா இன் பக்கம் பார்த்து மேலும் தண்ணீரை தேடுவது அவசியமாகும். மிம்மன் அந்த ஒரு மனிதனிடம் ஹுவ மஅஹு கவனமா இருக்கிறோம். ஹுவ அந்த தண்ணீர் ஹுவ உடைய மர்ஜா மா அந்த தண்ணீர் மஅஹு அவனுடன் இருக்கிறது. இந்த ஹூ உடைய மர்ஜா இந்த மன் என்கிற மௌசூல். அப்ப என்ன சொல்றாங்க? அந்த தண்ணீர் அவருடன் இருக்குமே அத்தகைய மனிதரிடம் தண்ணீரை தேடுவது அவசியமாகும். தண்ணீர் ஒரு இடத்துல இருக்கு, தாராளமாகவே இருக்கு என்று தெரிந்தால் அந்த மனிதரிடத்துல தண்ணீரை போய் கேட்கணும், தேடணும். ஏன் நாம யாசகம் கேட்கல, மாறாக நமக்கு அடிப்படை வசதி, அடிப்படை ஒரு பொருள் தான் இந்த தண்ணி. எனவே அடிப்படை தேவையுள்ள விஷயமாக இருக்கிறதுனால கட்டாயம் ரெண்டாவது அந்த தண்ணீரை கொண்டு நம்ம உது செஞ்சு தொலைதான் போறோம். எனவே அத்தகைய மனிதரிடம் தேடுவது கேட்பது அவசியமாகும். ஆனா ஒரு ஷர்த் இருக்குங்க. இன்கான ஃபி மஹல்லின் லா தஷுஹு பிஹின் நுஃபூசு. இன்கான அந்த தயமம் செய்யக்கூடியவன் ஆகிருந்தால் ஹுவ இதனுடைய இஸ்மு, அது தயமம் செய்யக்கூடிய பக்கம் பார்த்து மீளுது. இன்கான அந்த மனிதர் ஆகியிருந்தால் ஃபி மஹல்லின் அத்தகைய ஒரு இடத்தில், மஹல்லி என்பது மௌசூஃப், லா தஷுஹு பிஹின் நுஃபூஸ் என்பது அதனுடைய ஜும்லா சிஃபர். அத்தகைய ஒரு இடத்தில் அவன் ஆகியிருந்தான். எந்த இடம்? லா தஷுஹு லா தஷிஹுன் இருக்கு, ஆனா இது நசர என்சுரு பாபு ஷஹ்ஹ யஷுஹுன் படிக்கணும். லா தஷுஹு பிஹின் நுஃபூசு உள்ளங்கள் அந்த தண்ணீரை கொண்டு கஞ்சத்தனம் செய்யாதே அத்தகைய ஒரு இடத்தில் அந்த மனிதர் ஆகியிருந்தான். உள்ளங்கள் கஞ்சத்தனம் செய்யாத இடத்தில் இந்த மனிதர் ஆகியிருந்தால், சில இடங்கள்ல தண்ணீர் பறக்கத்தா இருக்கும், ஆனா மக்கள் தண்ணீர் விஷயத்துல கருமித்தனமாக கஞ்சர்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி கஞ்சர்கள் வாழக்கூடிய பகுதியிலே தண்ணீரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. இத ஒரு ஷர்த்தும் வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி இல்லாத இடங்களை என்ன செய்யணும்? தண்ணீரை தேடணும். ஃபஸ்ஸாலிசு மூணாவது வ இல்லம் யுஅதிஹி ஒருவேளை அவன் தண்ணீரை தரவில்லை, இந்த தண்ணீர் வைத்திருக்கக்கூடிய சாஹிபுல் மா தண்ணீரை இவருக்கு தரவில்லை, இல்லா பி சமனி மிஸ்லிஹி அந்த தண்ணீருடைய நிகரான கிரயங்களை கொண்டே தவிர, ரேட் சமன் என்றால் ரேட்டு கிரயம், நிகரான கிரயங்களை கொண்டே தவிர அவர் தரவில்லை என்றால் லசிமஹு அவருக்கு அவசியமாகும். அதாவது அந்த தயமம் செய்யக்கூடியவருக்கு அவசியமாகும். ஷிரா உஹு அந்த தண்ணீரை விலைக்கு வாங்குவது. பிஹி ஹூடி மர்ஜா அல்மா பிஹி உடி மர்ஜா அந்த பிசமனை மிசில் அந்த நிகரான கிரயத்தை கொண்டு அந்த தண்ணீரை வாங்குவது அவருக்கு அவசியமாகும். இன்கான மஅஹு அந்த கிரயம் சமனை மிசில் கானவுடைய மர்ஜா சமன் அந்த சமனை மிசில் அந்த நிகரான கிரயம் மஅஹு அவரோடு இருந்திருந்தால், அந்த மனிதரோடு அந்த காசு இருந்தால், என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட போதுமான காசு இருந்தால் அப்போ அந்த காசை கொண்டு அந்த தண்ணீரை விலைக்கு வாங்குவது அவருக்கு அவசியமாகும். எப்போன்னா தண்ணீருடைய நிலையான ரேட்டாக இருக்கணும். அநியாயமாக விற்கிறாங்க அப்படின்னா அப்போ அதை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பரவலாக நிகரான ஒரு விலை தான், எல்லோருக்கும் பிரபலியமான ஒரு விலையை கொண்டுதான் அவர் விற்கிறார் என்றால் அப்போதான் அந்த தண்ணீரை கட்டாயமாக வாங்கணும். என்ன சொல்றாங்க? இன்கான மஹு அவரிடத்துல அந்த கிரயம் இருந்தால் ஃபாதிலன் அன் நஃபகதிஹி அவருடைய செலவை விட்டு மேல் மிஞ்சியதாக இருந்தால் அப்போ கட்டாயமாக அந்த காசை கொடுத்து தண்ணி வாங்கி ஆகணும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து நாம் பார்க்கிறோம் முக்கியமான தலைப்பாக இங்கே தலபுல் மாவுடைய பாடத்தை முடித்துவிட்டு அடுத்து ஆரம்பிக்கிறாங்க மா யுசல்லா பித் தயம்முமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஒரு தயம்முமை கொண்டு எதை தொலப்படும்? மா மௌசூல் யுசல்லா முதாரி மஜ்ஹூல் முஸ்பத். தயம்முமை கொண்டு எதை தொலப்படும்? எந்த ஒன்றை தொலப்படுமோ அந்த ஒரு பாடம். எந்த ஒன்றை தொலப்படுமோ அப்படிங்கிற ஒரு தலைப்பு. மா இஸ்திஃபாமியா கூட நம்ம வைக்கலாம். மா எந்த ஒரு விஷயத்தை யுசல்லா தொலப்படும் பித் தயம்முமி தயம்முமை கொண்டு அப்படின்னு ஒரு கேள்வியாக கூட வைக்கலாம்.
பதில் சொல்றாங்க, வயுசல்லா பித்தயம்முமில் வாஹிதி, ஒரு தயம்முமை கொண்டு தொழப்படும். முதாரி மஜ்ஹூல் முஸ்பத், ஒரு தயம்முமை கொண்டு தொழப்படும். மௌசூ சிஃபத்து, தயம்மும் மௌசூப், அல் வாஹிதி சிஃபத், தொழப்படும். எதை? மாஷா மினல் ஃபராஇதி ஒன் நவாஃபிலி ஒன் நவாஃபிலி, ஃபர்துகளிலிருந்து நஃபில்களிலிருந்து எந்த ஒன்றை அவன் நாடுகிறானோ நாடினானோ அத்தகைய எல்லா ஃபர்துகளையும் எல்லா நஃபில்களையும் ஒரே ஒரு தயம்முமை கொண்டு தொழுவது கூடும். ஒரு தயம்முமை கொண்டு எவ்வளவு ஃபராயிதுகள் எவ்வளவு நஃபில்கள் வேண்டுமானாலும் அந்த நேரத்திற்குள் தொழுது கொள்ளலாம். ஹனஃபி சட்டம். ஷாஃபியாக்கள் இடத்துல பொதுவாக ஒரு தயம்முமை கொண்டு ஒரு ஃபர்து மட்டுமே தொழ முடியும். ரைட். இப்போ ஹனஃபி சட்டப்படி எத்தனை ஃபர்துகள் வேண்டுமானாலும் எத்தனை நஃபில்கள் வேண்டுமானாலும் ஒரு தயம்முமை கொண்டு தொழப்படும். வஸஹ்ஹ தக்தீமுஹு அலல் வக்தி, இந்த தயம்முமை முற்படுத்துவது, பூடி மர்ஜா தயம்மும், தயம்முமை முற்படுத்துவது சஹீஹாக இருக்கும், சரியாக இருக்கும். அலல் வக்தி, குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு முன்பாக. அந்த வக்தினுடைய அந்த தொழுகையினுடைய வக்து வர்றதுக்கு முன்னாடியே நாம தயம்மும் செய்து தயாராக இருக்கலாம். எப்படி உது செய்து கொண்டு அந்த வக்தை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அதே போல வக்து வர்றதுக்கு முன்னாடி தயம்முமை முற்படுத்துவது ஆகமாக்கப்படுகிறது. ஒன்றும் தவறில்லை. அடுத்து ஒரு தலைப்பு வைக்கிறாங்க, தயம்முமுல் ஜரீஹி, காயம் பட்டவனுடைய தயம்மும். காயம் இஸ்மு ஃபாயில், காயம் பட்டவன். மஜ்ரூஹ் இஸ்மு மஃபூலாக கூட அர்த்தம் வைக்கலாம். காயம் பட்டவனுடைய தயம்முடைய பாடம். அல் அவ்வலு, இவனுடைய தயம்மம் பத்தி என்ன சொல்ல வராங்க? வலவு கான அக்ஸருல் பதனி அவ் நிஸ்ஃபுஹு ஜரீஹன் தயம்மம, ஒருவேளை ஒருவனுடைய உடலின் அதிகமான பகுதி, கானவுடைய இஸ்மு இது, உடலுடைய அதிகமான பகுதி ஆகியிருந்தால், அவ் அல்லது நிஸ்ஃபுஹு, ஹூடி மர்ஜா பதன், அந்த உடலுடைய பாதி பகுதி ஜரீஹன் காயம்பட்டதாக, மஜ்ரூஹன் காயம்பட்டதாக இருந்தால் தயம்மம, அவன் தயம்மம் செய்து கொள்வான். தண்ணீரை தொட வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அஸ்ஸானி, இரண்டாவது, வ இன்கான அக்ஸருஹு சஹீஹன் ஹூடி மர்ஜா பதன், அந்த உடலுடைய பெரும் பகுதி அதிகமான பகுதி சஹீஹாக காயமில்லாததாக சரியாகவே ஆரோக்கியமாக இருந்தால் கஸலஹு, அந்த பெரும் பகுதியை அவன் கழுவிக்கொள்வான். மசஹல் ஜரீஹ, அந்த காயம்பட்ட இடத்தை மட்டும் மசஹ் செய்து கொள்வான், ஏனென்றால் பெரும் பகுதி இங்கே சரியாக இருப்பதால். அஸ்ஸாலிசு, மூன்றாவது, வலா யஜ்மஉ பைனல் கஸ்லி வத்தயம்முமி, கழுவுவதையும் தயம்முமு, கழுவுவது மேலும் தயம்முமுக்கு மத்தியிலே ஒன்று சேர்க்க மாட்டான். இந்த தயம்மும் செய்யக்கூடியவன் ஒலுவையும் தயம்முமையும் ஒன்று சேர்க்க கூடாது. இந்த இடத்துல சில கிதாபுகள்ல ஒலுன்னு வருது. ஒலுவையும் தயம்முமையும் மத்தியிலே, ஒது மேலும் தயம்முமுக்கு மத்தியிலே ஒன்று சேர்க்க மாட்டான். ஒன்னு உது, இல்லை என்றால் தயம்மும். ஏண்டால் ஒரு அசலும் ஒரு பதிலும், ஒரு பகரமும் ஒரு அசலும் ஒரே இடத்துல ஒன்று சேராது. எனவே கழுவதையும் தயம்மும் என்ன செய்யக்கூடாதுங்க? ஒன்று சேர்க்க கூடாது, ஒன்று சேர்க்க மாட்டார் என்பதாக தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், காயம்பட்டவனுடைய தயம்முமை நாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்றோம் நவாக்கிது தயம்முமி, தயம்முமை முறிக்கக்கூடிய செயல்கள் என்ன? நாக்கிதுடைய பன்மை நவாக்கித், தயம்முமை முறிக்கக்கூடியது. அல் அவ்வலு வயன் குதுஹு ஊடி மர்ஜா தயம்மும், தயம்முமை முறித்து விடும். நாக்கிதுல் உது இ, உதுவை முறிக்கக்கூடிய அத்துணை செயல்களும் என்ன செஞ்சிடும்? தயம்முமை முறித்து விடும். உதுவை முறிக்கக்கூடிய 12 விஷயங்களை நாம் பார்த்தோமே, அந்த விஷயங்கள் எல்லாமே தயம்முமையும் முறித்து விடும் என்பதாக சொல்றாங்க. இதை தனியாக இங்கு விளக்கி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அங்கே படித்த அதே விஷயங்கள் தான் இங்கேயும் நமக்கு வருகிறது. ஆக அது முடித்து விட்டார்கள். அடுத்து இரண்டாவது விஷயத்த சொல்றாங்க, ஒழுவை முறிக்கக்கூடிய அனைத்தும் தயம்முமை முறித்து விடும். பிளஸ் அது இல்லாம தயம்முமுக்குன்னே சில விஷயங்கள் இங்க இருக்கு. வயன் குதுகு, மேலும் தயம்முமை அதை முறித்து விடும். அதாவது தயம்முமை முறித்து விடும். ஜவாலுல் உதுரி, தங்கடம் நீங்கி விடுவது. ஏற்கனவே இருந்த நோய், குளிர், பிரச்சனை, இந்த தங்கடம் நீங்கி விடுவது தயம்முமை முறித்து விடும். எனவே உடனே உது செய்து விட வேண்டும். உது செய்த பிறகு அடுத்தடுத்த தொழுகைகளை தொழுது கொள்ள வேண்டும். ஜவால் என்பது என்குதுடைய ஃபாயில். மேலும் வல் குதரத்து அல இஸ்திஅமாலில் மாஇல் காஃபி, அல இஸ்திஅமாலில் மாஇல் காஃபி அப்படின்னு படிக்கலாம். போதுமான தண்ணீர் பயன்படுத்துவதன் மீது சக்தி இருப்பதும்
அந்த தயம்முமை முறித்து விடும். இப்ப சக்தி வந்துருச்சு, உடலுக்கு தெம்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த தெம்பு வருவது தயம்முமை முறித்து விடும். இப்போ இந்த நேரத்தில் தண்ணீரை பயன்படுத்தி உது செய்து கொள்ள வேண்டும், குளித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக கடைசி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, வமக்தூஉல் யதைனி வர்ரிஜ்லைனி, இரண்டு கைகள் மேலும் இரண்டு கால்கள் வெட்டப்பட்டவன். மக்தூ இஸ்மு மஃபூல், இந்த இடத்தில் முலாஃபாக இருக்கு. இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் வெட்டப்பட்டவன். ரெண்டு கை இல்ல, ரெண்டு காலு இல்ல. அப்போ வெட்டப்பட்ட இந்த மனிதன் ஆகிறவன், இதா கான பிவஜ்ஹிஹி ஜராஹத்துன், அவனுடைய முகத்திலே காயம் இருந்தால், ஜராஹத்துன் என்பது கானவுடைய இஸ்மு, பிவஜ்ஹி என்பது கானவுடைய கபரி முகத்தம். அவனுடைய முகத்திலே காயம் என்பது ஆகியிருந்தால் அவன் என்ன செய்வான்? என்ன சட்டம் அவருக்கு? யுசல்லி, அவன் தொழுது கொள்வான், பிகைரி தஹாரத்தின், எந்த தூய்மையின் செயல்பாடுகள் இல்லாமல். எந்த தூய்மையின் எந்த செயல்பாடுகள், உது, குளிப்பு, தயம்மம் எதுவுமே செய்யாமல், தூய்மையின் எந்த செயல்பாடுகளும் இல்லாமல் அவன் தொழுது கொள்வான். வலாயுஐது, அந்த தொழுகையை அவன் மீட்டவும் மாட்டான். மீட்ட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. இரண்டால் கடுமையான ஒரு தங்கடவாளி, இரண்டு கைகளும் இரண்டு கால்களும் வெட்டப்பட்டதாக இருக்கிறதுனால அவர் எந்த சுகாதார செயல்பாடுகள் இல்லாமல் தொழுது கொள்வார். அந்த தொழுகை, அந்த அமலை மீண்டும் மீட்ட வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், தயம்முமுடைய பாடத்தை நாம் நிறைவு செய்து விட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.